வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது 2003க்கு அப்புறம் வாக்காளர் பட்டியலில் உங்க பேரை சேர்க்க போறீங்கன்னா அதுக்கு 11 டாக்குமெண்ட்டை நீங்க சமர்ப்பிச்சாகணும். அப்பதான் உங்களுக்கு வாக்கு போடுறதுக்கான எல்லா வித உரிமையும் இந்த இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு மோடி அரசு இந்த எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுட்டு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுக்கு கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/7/2025. கிட்டத்தட்ட போன மாதம் 25ல் ஆரம்பிச்சு இந்த மாதம் 25ஓட ஒரு மாசத்துக்குள்ள நாங்க பீகார் முழுக்க இருக்க எல்லா வாக்காளர் பட்டியலும் சரி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 89% பேருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருந்தது. இப்போ இன்னொரு அதிர்ச்சியை எலெக்ஷன் கமிஷன் இறக்கியிருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 56 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இனி வாக்கு போடுற உரிமை அவங்களுக்கு கிடையாது. இது ஏதோ பீகாருக்கு நடக்கிற பிரச்சனைன்னு மட்டும் நம்ம நினைச்சிருந்தா அதுதான் நம்மளுடைய அறியாத்தனம். இது பீகாருக்கானது மட்டும் கிடையாது. இனி பிஜேபி எந்தெந்த மாநிலத்துல அவங்க ஆளலையோ அந்தந்த மாநிலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க. இதை தான் மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னாடியே சொன்னாங்க. இது பீகாருக்காக பண்ணப்பட்டது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பீகார் இப்ப அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நிதிஷ் அவங்க கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. ஒன்னே ஒண்ணு வேணா நடக்கும் பீகார்ல. என்னன்னா, நிதிஷ் அவர்களுடைய இந்த ஜேடியு கட்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சி ஒன்னெல்லாம் பண்ணிட்டு பாஜக ஒரு பெரிய கட்சியா அங்க உருவெடுக்கும். ஆனா இவங்களோட டார்கெட் எல்லாம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு, குறிப்பா அடுத்து அவங்க டார்கெட் பண்றது தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா இங்கெல்லாம் இவங்களால தலைகீழ நின்னாலும் பிஜேபியால இந்த 2 மாநிலத்திலும் கால் பதிக்கவே முடியல. சோ இப்படி ஒரு குறுக்கு வழியை தான் இவங்க எலெக்ஷன் கமிஷனை வச்சு பண்ணியிருக்காங்க. சோ அந்த 56 லட்சம் வாக்காளர்களுடைய உரிமை பறிபோகுது. இதுக்கு என்ன கணக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, அதாவது இவங்க இந்த 56 லட்சம் பேர் இல்ல, இனி அவங்களுக்கு வாக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இவங்களாம் ஏதோ இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்களோ இல்ல புதுசா இவங்க கண்டுபிடிச்சவங்களோ கிடையாது. இத்தனை வருஷமா காலகாலமா ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க தான். அவங்களுக்கு தான் ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்கள இவங்க இப்படியாக வரையறுக்கிறாங்க. இவங்களுக்கு இந்தந்த காரணத்தினால வாக்கு போடுற உரிமை இல்லை அப்படின்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 லட்சம் பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க, அதனால அவங்கள நாங்க வாக்காளர் பட்டியல இருந்து பேரை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 28 லட்சம் பேரு வேற மாநிலத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல சேர்த்துட்டாங்க அவங்களோட பேரை. உதாரணத்துக்கு இப்ப பீகார்ல இருந்தோ இல்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்தோ இப்ப இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது வேற மாநிலத்துக்கு ஒரு தொழில் ரீதியாவோ இல்ல புலம்பெயர்ந்தோ போறாங்கன்னா அவங்க அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே தன்னோட பேரை வாக்காளர் பட்டியல பதிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க 2 இடத்துல ஓட்டு போட முடியாது. சோ நாங்க பீகார்ல இருந்து அவங்க பேரை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துன்னு தெரியல. ஏன்னா இங்க இருந்து வேற மாநிலத்துல இருந்து வந்தவங்களுக்கு எப்படி இந்த மாநிலத்துல ஓட்டு போடுற உரிமை கிடைச்சதுன்னு தெரியல. அதாவது இது மட்டும் இல்லாம 7 லட்சம் பேர் 2 இடத்துல தன்னுடைய வாக்குரிமையை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாநிலத்திலயும் அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கு, அந்த மாநிலத்திலயும் அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கு. ஸோ ஒருத்தர் எப்படி 2 இடத்துலயும் ஓட்டு போட முடியும்? அதனால அவங்களுக்கும் நாங்க என்ன பண்றோம், வாக்கு உரிமையை கேன்சல் பண்றோம். இது மட்டும் இல்லாம 1 லட்சம் பேர் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்களோட பேர்லாம் பட்டியலில் இருக்கு, ஆனா அவங்க எங்க இருக்காங்க, ஏதா இருக்காங்க, அவங்களுடைய தொடர்பு என்ன, எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. சோ இவங்க எல்லாருக்குமே என்ன டீடைலே இல்லாம 1 லட்சம் பேர் இந்த லிஸ்ட்ல இருந்து நாங்க தூக்குறோம்ன்றாங்க. அடுத்ததான் அவங்க சொல்றாங்க 15 லட்சம் பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வாக்காளர்லாம் இந்த ஃபார்மை வாங்கிட்டு போனாங்க இல்லையா, நாங்க 11 டாக்குமெண்ட் கொடுத்து இந்த நாட்டுல, அதாவது இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல ஓட்டு போறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நாங்க நிரூபிக்கிறோம், இது எங்க தலையெழுத்து அப்படின்னு இந்த ஃபார்மை வாங்கிட்டு போனாங்க இல்லையா. அந்த ஃபார்ம் வாங்கிட்டு போனவங்க யாரோ சரி பார்த்து அதை திருப்பி சப்மிட் பண்ணல. இப்போ இதெல்லாம் யார் வேலை? இதுக்கு எதுக்கு நீங்க பூத் லெவல் ஆபீசரை இறக்கி விட்டீங்க? பூத் லெவல் ஆபீசர் என்ன பண்ணணும், வீடு வீடா போய் இவங்க கிட்ட ஃபார்மை கொடுத்து இவங்க இதை இப்படி ஃபில்அப் பண்ணுங்க. ஒரு பீகார் மாதிரி ஒரு மாநிலத்துல நிறைய கிராமப்புறங்கள் இருக்கும். அந்த கிராமப்புறங்கள்ல எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? இப்ப தமிழ்நாடு மாதிரி முன்னேறிய மாநிலங்கள்ல நம்மளுடைய தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்கள பல பேருக்கு படிக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி, அதாவது தமிழ்நாடு தான் உள்ளதுல இந்தியாவிலே முன்னோடியான மாநிலம் கல்வியில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மாநிலத்திலே போன தலைமுறை இருக்கவங்க பெருசா படிப்பறிவு இல்லாதவங்களை எழுத்து கூட்டி போட்டு படிக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க. அப்ப பீகார் மாதிரி பெருசா கல்வியில முன்னேற்றம் இல்லாத, பெரிய ஃபெசிலிட்டிஸ்மே எதுவுமே இல்லாத ஒரு மாநிலத்துல கிராமப்புறங்கள்ல எவ்வளவு கல்வி அறிவோட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பூத் லெவல் ஆபீசரும் இல்ல எலெக்ஷன் கமிஷன் சார்பாக அனுப்பப்படுறவங்களோ அதை பக்கத்துல
இருந்து விரிவா சொல்லி இது டீட்டெயிலு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம். ஆனா அதை செய்யாம இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அந்த மாதிரி வீடு வீடா போயில எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஒருத்தருக்கும் நாங்க விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாது, பொது இடத்துல வச்சு ஒரு ஃபார்மை கொடுத்தோம், அதுல நீ இதெல்லாம் அட்டாச் பண்ணுன்னு சொன்னோம், அவங்க கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்தோம். இன்னும் இது அதிர்ச்சி என்னன்னா, ஆதார் கார்டு இவங்க சொன்ன அந்த 11 டாக்குமெண்ட்ல இடம்பெறவே இல்லை. ஆனா சில பூத் லெவல் ஆபீசர் அந்த ஆதார் கார்டையே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்டா, அதாவது ப்ரூஃபா அதை எடுத்திருக்காங்க. ஸோ இப்படியாக நிலைமை இருக்கு களத்துல. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, இந்த 15 லட்சம் பேரு, 1 இல்ல 2 இல்ல 15 லட்சம் பேரு இந்த ஃபார்மை ரிட்டர்ன் கொடுக்கல, வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணல, அதனால இந்த 15 லட்சம் பேரை என்ன ஆகுறாங்க, கடைசி தேதிக்குள்ள சப்மிட் பண்ணாதனால இவங்க யாருக்கும் ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஸோ இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 56 லட்சம் பேர் பீகார்ல மட்டும் அவங்களுடைய வாக்கு உரிமையை இழக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒரு தொகுதிக்கு எவ்வளவு பேர் இழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,045 பேர், ஒரு தொகுதிக்கு மட்டும் 23,045 பேர் அவங்களுடைய ஓட்டு போடுற உரிமையை இழக்கிறாங்க. ஸோ பீகார்ல மொத்தம் எத்தனை தொகுதி, 243 தொகுதி. இந்த 243 தொகுதியில 52 லட்சம் பேர் அவங்களுடைய ஓட்டு போடுற உரிமையை இப்படி எல்லாம் இழக்கிறாங்க. சரி, 20 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, 20 லட்சம் பேர் வந்து இப்போ இல்ல வேற மாநிலம் போயிட்டாங்க, 7 லட்சம் பேர் 2 இடத்துல இதுவாயிருக்காங்க, 15 லட்சம் பேர் சப்மிட் பண்ணல. இந்த தரவெல்லாம் நீங்க சொல்றீங்களே, வெறும் ஒரு வருஷ காலத்துக்குள்ள, அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷமா இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. 2020 பீகார்ல நடந்த எலெக்ஷன்ல இதே லிஸ்ட்ல இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த 52 லட்சம் பேரும் ஓட்டு போட்டுதான் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன் இவங்க எவ்வளவு தூரம் பீகார்ல அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 அதாவது நிதிஷ் அவர்களுடைய கட்சிக்கும் லல்லு பிரசாத் அவங்க தான் எதிரெதிரா நின்னாங்க. இதுல இந்த எதிர்கட்சி தரப்பு தோல்வி அடைஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்களோட கட்சி ஆர்ஜேபி கட்சி வந்து 52 இடங்கள்ல, கிட்டத்தட்ட 52 இடங்கள்ல வெறும் 5000 ஓட்டு வித்தியாசத்துல இவங்க வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அப்ப வெறும் 5000 ஓட்டுல 52 இடத்துல இவங்க வந்து தோல்வியை தழுவிருக்காங்க. பெரிய லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி 42 இடங்கள்ல வெறும் 3500 ஓட்டு வித்தியாசத்துல அவங்க தோத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலேயும் நீங்க 5000 ஓட்டு வித்தியாசம், 3000 ஓட்டு வித்தியாசம் நீங்க வந்து உங்க எதிர்த்தரப்பை வந்து தோக்கடிச்சிருக்கீங்களே, அப்போ 52 லட்சம் பேர் இதுல வந்து செல்லாத ஓட்டுன்னு நீங்க சொல்றீங்களா, ஓட்டு போடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா, அப்ப உங்களுக்கு நடந்த இந்த எலெக்ஷன் எப்படி சொல்லும்? இல்ல அது 2020, இப்ப 2025, 5 வருஷம் ஆயிடுச்சு இத்தனை மாற்றங்கள். அப்ப 2024 பார்லிமெண்ட் தேர்தல் வந்து இல்ல, எம்பி எல்லாம் எலெக்ட் பண்ணாங்கல்ல, அதுல எப்படி பிஜேபி 12, அப்புறம் ஜேயுடி, அதாவது இப்போ நிதிஷ் அவர்கள் கட்சி இருக்கு பாத்தீங்களா, 12 விகிதத்துல எப்படி நீங்க ஜெயிச்சீங்க? இந்த 52 லட்சம் ஓட்டு அதுல விழுந்திருக்கும்ல, அப்ப நீங்க ஜெயிச்சது செல்லாதுன்னு தானே ஆகும். அது எப்படி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது 20 லட்சம் பேர் சாகல, 25 லட்சம் பேர் வேற மாநிலத்துல போய் ஓட்டுரிமை வாங்கல, 15 லட்சம் பேரை பத்தி கவலை இல்ல, 7 லட்சம் பேர் எங்க காணாம போனாங்கன்னே தெரியல. இப்ப கரெக்டா ஒரு வருஷத்துல 20 லட்சம் பேர் செத்துட்டாங்க. ஒரு பீகார் மாநிலத்துல ஒரு வருஷத்துல 20 லட்சம் பேர் செத்துட்டாங்க. இததான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப ஓபனாவே பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அமளி துமளி ஆகியிருக்காரு. அதாவது பார்லிமெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்றீங்களே, இது முழுக்க முழுக்க தேர்தல் கமிஷனை உங்க கைக்குள்ள போட்டு இந்த மோடி அரசு எல்லாருடைய வாக்குரிமையும் பறிக்கிறதுக்கான வேலை, ஜனநாயகத்தை படுகொலை செய்யற வேலை அப்படின்னு சொல்லி இதுக்கான விவாதத்தை நம்ம வைக்கணும். இது சரி கிடையாது. இத்தனை லட்சம் வாக்காளர்களுடைய உரிமை பறிப்போறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது மாதிரி நாட்டுக்கும் இது தொடர்ந்தா மக்களுடைய நிலைமை என்ன வருது? யாரு தனக்கு ஓட்டு போடணும்ன்ற முடிவை கூட பாஜக இப்படி குறுக்கு வழியில செய்யுது. அவர் இது மட்டும் இல்லாம பல உதாரணத்தை வந்து அவர் எடுத்து காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் பாஜக தேர்தல் களத்துல தான் குளறுபடி பண்ணுது, வாக்குகளை திருடுச்சு, தேர்தலே திருடுச்சு. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ள போட்டுட்டு SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் அப்படின்ற பேர்ல வாக்குகளை, அதாவது தேர்தலே அவங்க வந்து களவாடுறாங்க. இதனால தேர்தல், அதாவது எலெக்ஷன் கமிஷன் நினைச்சுக்குது நம்ம செய்யற தப்பு வெளியே வராது, நம்மள வந்து மோடி அவர்கள் காப்பாத்திடுவாங்க. எலெக்ஷன் கமிஷனும் அவர்களுடைய அதிகாரிகளும் இவங்க என்ன நினைக்கிறாங்க, மனசாட்சியை பத்தி கூட பயப்படாம நம்மள மோடி காப்பாத்திடுவார், நம்ம என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், மோடி அவர்கள் சொல்றது மட்டும் நம்ம செஞ்சா போதும் அப்படின்றார். ஆனா ராகுல் அவர்கள் சொல்றாரு, என்கிட்ட 100% ஆதாரம் இருக்கு, மோடி அவர்கள் எந்தெந்த மாநிலத்துல ஜெயிச்சாரோ அந்த மாநிலத்துல மோசடி பண்ணி தான் ஜெயிச்சிருக்காரு. குறிப்பா அவர் மகாராஷ்டிராவை கேட்கிறாரு. அதாவது
மகாராஷ்டிரால ஒரு எலெக்ஷன் பூத்ல ஒரு குறிப்பிட்ட, அதாவது கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிய போற சமயத்துல கணக்குல கூட, அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கையில திடீர்னு அந்த 1 மணி நேரத்துல அத்தனை வாக்குகள் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு முக்கிய கேள்வி கேட்கிறாரு. ஒருத்தருக்கா மை வச்சு போய் அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வர்றதுக்கே அவ்வளவு நேரம் ஆகுமே, அத்தனை குறுகிய நேரத்துக்குள்ள எப்படி இத்தனை லட்சம் ஓட்டுகள் வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்காக தான் அவர் தேர்தல் ஆணையத்தை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் அதனாலதான் ஆதாரத்தை கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, மகாராஷ்டிரா தேர்தலில் நான் சொல்ற வாக்குச்சாவடியில நீங்க வந்து எந்த முறைகேடும் பண்ணலன்னு சாதிக்கிறீங்களே, அப்போ நான் கேட்கிறேன் அந்த வாக்குச்சாவடியோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ், போட்டோஸ், வாக்காளர் பட்டியல் இது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, நாங்க வெரிஃபை பண்ணி பார்க்குறோம், இதுல எந்த தப்புமே இல்லைன்னா நான் ஒத்துக்கிறேன், நீங்க நேர்மையான வழியில தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சிங்க, மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு மாறா நேர் எதிரா எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒரு உத்தரவு போடுதுன்னா, எல்லா விஷயங்களையும் நாங்க கொண்டு போய் பப்ளிக்ல ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, நாங்க என்ன பண்றோம் 45 நாளுக்குள்ள யாரும் இதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்காத பட்சத்துல எல்லா ஆதாரத்தையும் நாங்க அளிக்கிறதுக்கான உத்தரவை கொடுக்கிறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அதோடைய அதிகாரிகளுக்கு அவசரமா ஒரு சர்க்குலரை வந்து அனுப்புது. 45 நாளுக்குள்ள யாருமே எதிர்ப்பு தெரியலன்னா ஏன் அதை அவசரமா அளிக்கணும்? அப்ப நான் 45 நாள் கழிச்சு இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரியான தில்லுமுல் நடந்ததா, எனக்கு சில தகவல் வருது, நான் இதை வெரிஃபை பண்ணணும், ஆதாரத்தை கொடுங்கன்னு நான் போய் கோர்ட்ல நின்ன, இல்ல கோர்ட்ல இருக்க நீதிபதி கேட்கிறாரு ஆதாரத்தை கொடுங்க, இல்ல 45 நாள் கழித்து வந்து விட்டார் யுவர் ஆனர், அதனால் நாங்கள் அதை டெலீட் செய்து விட்டோம் யுவர் ஆனர் சொல்றது செல்லுபடி ஆகுமா? இப்போ அததான் ராகுல் காந்தி அவர் சொல்றாரு. சோ இவங்க பயந்தான் தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த பயத்தின் வெளிப்பாடால தான் இவ்வளவு சீக்கிரமா 45 நாளுக்குள்ள இதை அழிச்சிருங்க, எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் கர்நாடகால இந்த மாதிரி ஒரு தில்லுமொழி இவங்க பண்ணது எனக்கு 100% ஆதாரம் நான் கையில வச்சிருக்கேன், வெகு விரைவிலே நான் வந்து இந்த ஆதாரத்தை வெளியிடுவேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க காங்கிரஸ் சார்பா பிஜேபி போட்டியிடக்கூடிய கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட தொகுதியில 50 வயசு 60 வயசு 65 வயசு அப்படி இந்த வயசு கேட்டகரியோடைய வாக்காளர்கள் திடீர்னு ஆயிரக்கணக்கில் திடீர்னு வந்து சேர்த்திருக்காங்க பட்டியலில். இதே மாதிரி 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுடைய பேரை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து திடீர்னு நீக்கி இருக்காங்க. ஸோ இப்படி ஆயிரக்கணக்கான பேர்கள் உள்ள வரதும் ஆயிரக்கணக்கான பேர்கள் வெளியே போறதும் அது ஒரு குறுகிய நாட்களுக்குள்ள நடக்கிறதும் இது ஏதோ சொல்லி வச்சு செய்யற மாதிரி தான் இருக்கு. நான் கண்காணிச்சது இந்த ஒரு தொகுதி தான், இந்த ஒரு தொகுதியிலே இவ்வளவு முறைகேடு நடக்குதுன்னா அப்ப பாஜக ஜெயிச்சு வர எல்லா மாநிலத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கண்கொத்தி பாம்பா பார்க்கணும். ஸோ ஜனநாயகத்தை இப்படி குழி தோண்டி புதைக்கிறீங்களே, உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? தகுந்த ஆதாரம் என்கிட்ட இருக்கு, இந்த ஆதாரத்தோட வந்து நான் உங்களை வந்து சீக்கிரமே வெகு சீக்கிரத்துல வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றம் இன்னைக்கு முடங்கின பிறகு வெளியே வந்து ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் இந்த எஸ்ஐஆர் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு எதிராகவும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கே பண்ணியிருக்காங்க. அம்மையார் சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையில் மற்ற எல்லா எதிர்கட்சியிலும், அதாவது திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் தாக்கரே இருக்காங்களே இவங்களோட பிரிவை சேர்ந்த சிவசேனா, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், இந்த மாதிரி எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய எம்பிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பாஜக செய்யற இந்த துரோகம் இருக்கு பாத்தீங்களா, அது சகிச்சுக்கவே முடியாத துரோகம். இந்தியாவுடைய ஜனநாயகம்ன்ற பேருக்கே இவங்க ஏற்படுத்துற கலகம் அப்படின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன் வச்சிருக்காங்க. இதை பத்தின விவாதத்தை பாராளுமன்றத்தில் விவாதிச்சே ஆகணும், இதை பத்தி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், அதுக்குள்ள நீங்க இதை ஸ்டாப் பண்ணுங்க, லாஸ்ட் டேட்னு எந்த காரணத்தை கொண்டு நீங்க அறிவிக்காதீங்க. சோ இவ்வளவு பிரச்சனை இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இத்தனை எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து இருக்காங்க, மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில இருக்காங்க. எல்லா மாநிலத்திலும் மக்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நாளைக்கு நம்மளுக்கும் இந்த நிலைமை தானா, நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லையே, நாளைக்கு நம்மளையும் இந்த மாதிரி தான் சொல்லிடுவாங்களோ, இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு, அதாவது இவங்களாம் ஓட்டர் ஐடி இல்லாம இருந்தவங்கல்ல, இவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, இந்தியாவில் எதெல்லாம் நம்ம இது வரைக்கும் நான் இந்த நாட்டோட குடிமகன் சொன்னோமோ அத்தனை ஆதாரங்கள் இருந்தும் இவங்க கேட்குற இந்த டாக்குமெண்ட்டை சரியா சமர்ப்பிக்க முடியாத ஒரே காரணத்துக்காக நீங்க எல்லாம் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கட் அண்ட் கிளியரா ஃபைனலா ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதை செப்டம்பர் 30ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் வந்து சமர்ப்பிக்க போகுது. ஸோ இதுதான் மோடி அரசோடைய திட்டம். அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பா ப்ளே பண்றாங்க. இதை தான் ஆரம்பத்துல இருந்தே எதிர்கட்சி தலைவர்கள் வந்து
பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது திட்டமிட்ட சதி, குறிப்பா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய சிறுபான்மைய மக்களுடைய ஓட்டுகளை செல்லா ஓட்டா மாத்துறதுக்காக மோடி அவர்கள் இந்த வேலையை செய்யறாங்க, இந்த பிஜேபி இந்த வேலையை செய்யுது, யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போடல, நீ ஓட்டு போட மாட்டியா, அப்ப நீ ஓட்டே போட முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு பீகார், நாளைக்கு தமிழ்நாடு. ஸோ இது மக்கள் முழிச்சுக்கணும், பிஜேபியோட இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும்.